திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வடுகபாளையத்தைச் சேர்ந்தவர் ஸ்ரீகாந்த். இவர் ஆட்டோ ஓட்டுநராக வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி வனிதா குடும்பச் சூழல் காரணமாக போதிய வருமானம் இல்லாததால் தானும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தார். அப்போது தனது கணவரைப் போல் ஆட்டோ ஓட்டி சுயமாக வருமானம் ஈட்ட வேண்டும் என்ற யோசனை உதயமானது. இதற்கு கணவரும் சம்மதம் தெரிவிக்கவே ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் சேர்ந்து பயிற்சி பெற்றார். முறையாக ஓட்டுநர் உரிமம் பெற்றதை அடுத்து கடந்த 1.5 ஆண்டுகளாக ஆட்டோ ஓட்டி வருகிறார். மருத்துவமனை, கோயில்கள், வங்கிகளுக்கு செல்ல அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் முதல் பலரும் தற்போது வனிதாவின் ஆட்டோவில் பயணம் செய்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். பல்லடத்தின் அனைத்து வீதிகளிலும் அவ்வப்போது பள்ளி குழந்தைகளையும் சவாரி அழைத்துக் கொண்டு செல்லும் இவரது ஆட்டோவை காண முடிகிறது. சுயமாக தானும் வருமானம் ஈட்ட முடிவதால் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடிவதாகவும் மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் வனிதா. எங்க வீட்டுக்காரர் மட்டும் சம்பாதிக்கிறனால எங்களுக்கு ரொம்ப வறுமையா இருந்தங்காட்டிக்கு இப்ப நானும் அவர் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றேன். போன் வாடகை மட்டும்தான் ஓட்டிட்டு இருக்கேன். அதனால எனக்கு கொஞ்சம் பெரிய இதா தெரியல. அடுத்தவங்க கிட்ட வேலைக்கு போய் நம்ம சம்பாதிக்கிறத விட நம்ம சொந்த தொழிலா இருக்கும் போது பிளஸ் நம்ம கையில வருமானம் இருக்கும். என் கையில காசு இருக்கும்போது நான் அவரை எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நான் எடுத்து நான் செலவு பண்றதுக்கும் இதா இருக்கு. அவரு எனக்கு நல்லா சப்போர்ட் தான் பண்றத தவிர நீ வேண்டாம் போ வேண்டாம் வீட்டுல இரு அப்படிங்களா. அது மாதிரி எல்லாத்துக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. லேடிஸ் எல்லாரும் முன்னேறி வருவாங்க. ஆட்டோ நிறுத்தம் என்று நிரந்தரமாக இல்லாததால் வீட்டில் இருந்தபடியும் கோயிலுக்கு அருகே நின்றபடியும் காத்திருக்கும் இவர் தொலைபேசி அழைப்பு வந்ததும் உற்சாகத்துடன் சவாரிக்கு தயாராகி விடுகிறார். திருப்பூர் மாவட்டத்தின் முதல் பெண் ஆட்டோ ஓட்டுநர் என்ற பெருமையையும் பெற்றிருக்கிறார். வீட்டில் இருக்கும் பெண்கள் சுயமாக சம்பாதிக்க வேண்டும் என்றும் கூறும் வனிதா தன்னம்பிக்கைக்கு உதாரணமாக திகழ்கிறார்.